ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனல் இன்றைக்கி போர்சில் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ஸ் வாட்சிங் ஜாபை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து லான்ச் ஆன அன்றைக்கி இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. பேமெண்ட் வெரிஃபை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இன்றைக்கி வந்து இதில் நான் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் கொடுத்தேன். அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆனதான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா, அதாவது அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ், அதாவது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்தது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த பார்க்கலாம். கீழே இதோட ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுறேன். பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சைனப் போனஸாக நமக்கு 80 ரூபா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பிளானில் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ பிளானில் 1 டே மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு அவங்க வந்து 80 ரூபா கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. நம்மளுக்கும் 1 டே வந்து நமக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். அப்போ வந்து 90 ரூபா நமக்கு வந்துடுது. சரியா, இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 200 ரூபா பேக்கேஜ் இருக்குது. சரியா, அப்போ 200 ரூபா பேக்கேஜ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு டாஸ்க்குக்கு 2 ரூபான்னு சொல்லிட்டு 5 டாஸ்க்குக்கு வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம போட்ட அமௌண்ட்டை வந்து ஒரு நாளில் நமக்கு வந்து 100 ரூபா வந்துடுது. 200 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நமக்கு வந்து 100 ரூபா வந்துடுது. சரியா, அந்த 100 ரூபாய் நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். டிடக்ஷன் இல்லாமல் நமக்கு 100 ரூபா நமக்கு வந்துடும். மிச்சம் 100 ரூபா மட்டும் தான் உங்களோட ரிஸ்க்காக இருக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா, மற்றபடி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு 200 பேக்கேஜ் தான் ஸ்டார்டிங்கு. 200, 500 பேக்கேஜ் தான் ஸ்டார்டிங் பேக்கேஜ். இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் 200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டே 100 ருபீஸ் எடுத்துருவீங்க. 100 ருபீஸ் மட்டும் இருக்கும், உங்கள் ரிஸ்கில் இருக்கும். மற்றபடி டெய்லி வந்து 10 ருபீஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் 100 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். டிடக்ஷன் இல்லாமல் நமக்கு வந்துடும். சரியா, இதில் என்னென்னா 10 நாள் நீங்கள் 200 ரூபா பேக்கேஜில் அந்த 100 ரூபா எடுக்கிறதுக்கு 10 நாள் இதில் நீங்கள் 15 செகண்ட் அந்த வீடியோ 5 வீடியோ பார்த்தீங்கன்னாலே போதும். சரியா, இப்போ இதில் என்ன அப்படின்னா டெய்லி செக்இன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சரியா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி செக்இனுக்கு அமௌண்ட் உண்டு. அது மட்டும் ரெஃபரல் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்க, ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது. அதில் அமௌண்ட்டு கேஷ்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் ஸ்பின் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டெய்லி செக்இன் வந்து நமக்கு உண்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்டமர் சர்வீஸ், அஃபிஷியல் டெலகிராம் குரூப் எல்லாமே இருக்குது. நமக்கு எந்த டீட்டெயில்ஸ்னாலும் அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் 200. ஓகேவா, அப்ளை பொசிஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் அப்படி பண்ணணும் அப்படின்னா 200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் டெய்லி டாஸ்க் வந்து பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்ளை பொசிஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பேக்கேஜை நீங்கள் பை பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போது நீங்கள் 500 பேக்கேஜில் இருக்குன்னா இப்போ நெக்ஸ்ட்டு 500 பேக்கேஜ் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 டாஸ்க்குன்னு சொல்லிட்டு 5 25. ஓகே, அதாவது ஒரு நாளைக்கு 500 ரூபா பேக்கேஜுக்கு 25 ரூபா ப்ராஃபிட். அப்போ நம்ம 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபான்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை 100, அதாவது மினிமமாக 100 ரூபா வந்துச்சுன்னா தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். சரியா, அப்போது நம்ம வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை 500 ரூபா பேக்கேஜ் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா, அதாவது 25 ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆட் ஆகும். அதை 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் 500 ரூபா பேக்கேஜுக்கு. சரியா, இதுவே 200 ரூபா பேக்கேஜ் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த நீங்கள் போட்ட அமௌண்ட்டு 100 ரூபா இருக்கும், எடுத்துருப்பீங்க. மிச்சம் 100 ரூபாயை மட்டும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, 10 நாள் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அந்த 200 பேக்கேஜ் அதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் வரும். சரி, அதே மாதிரி தான் 500 பேக்கேஜும். 500 பேக்கேஜ் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேவே அதில் இருக்கிற சைனப் போனஸை செக்இன்லாம் கொடுத்து அன்றைக்கி பார்க்குற டாஸ்க்கை சேர்த்து நமக்கு 100 ரூபாய்க்கு மேலே தான் வரும். அதை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா, போட்ட காஸ்ட்டில் 100 ருபீஸ் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு இப்போ 2 பேக்கேஜ் மட்டும் தான் ஓப்பன் இருக்கும். மற்றபடி கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம ரெஃபரல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அன்லாக் ஆகும். சரியா, அதாவது 5 ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2000 பேக்கேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுவே வந்து 8000 பேக்கேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா 50 ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. அப்படி வந்து உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பேக்கேஜ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரியா, மற்றபடி இதில் 2 பேக்கேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு 200 இல்லைனா 500. ஓகே, 200 பேக்கேஜ் போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம், இல்லை 500 பேக்கேஜ் போட்டாலுமே நமக்கு 4 நாளைக்கு கொடுத்துட்டு நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா, பேமெண்ட் வந்து டிடக்ஷன் இல்லாமல் தான் நமக்கு வருது. மற்றபடி நமக்கு இதில் கோட்லாம் கிடையாது. சரியா, ஃப்ரீ கோட்லாம் கிடையாது. டெய்லி செக்கினும் இந்த ஸ்பின்னும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபண்டு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிடுங்க. அதாவது ஃபண்டு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் இன்ஃபோவில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வித்ட்ராவல் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்களோட அஃபிஷியல் குரூப்பும் அதில் தான் இருக்குது. சரியா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
மற்றபடி சொல்கிற அளவுக்கு டீட்டெயில்ஸ் இது தான் இருக்குது. பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஓன் ரிஸ்கில் ஸ்டார்டிங் பேக்கேஜ் இல்லைனா அதுக்கு அடுத்த பேக்கேஜ் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சேமஸ் மாடலில் காரு. அதுக்கப்புறம் ஹவாஸ் டிவி அதே மாதிரி ஆட்ஸ் வாட்சிங் கான்செப்டில் லாங் டேர்மில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பேமெண்ட் வெரிஃபை பண்ணியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்பை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.